பெரிய வெங்காயம் வந்து நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு கூட்டவும் குறைக்கவும் செய்யலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது சிம்மில் வெந்துட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நான் சைடில் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்த டிஃபின் பாக்ஸ் எல்லாம் கழுவிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். சமைக்கும் போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் வேலை செய்யணும். சமையல் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் என்னென்ன க்ளீனிங் ஒர்க் இருக்கோ அதையும் சேர்த்து பண்ணிட்டோன்னா வேலை நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இது வந்து கொஞ்சமாக ஆற விட்டு நம்ம அழகாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இது வந்து வேறு எந்த மசாலாவும் இதுக்கு நான் சேர்க்க போகிறதே இல்லை. நல்லா ஆறிக்கிட்டோம், இல்லைனா அப்படியே தெரிச்சு வந்துடும். நான் ஆறின பிறகு தான் இது சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள்லாம் எதுவுமே போட வேண்டாம். அப்படி